பன்னீர் மசாலா பண்ணுவாங்க. பன்னீர்ல எல்லா வெரைட்டியும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஆலு பரோட்டா பண்ணுவாங்க. பாலக் பரோட்டா பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அவ எந்த ஊர் மறந்து போச்சு. ஒடிசா. அவ பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஃபுல் வெஜிடேரியன். வெஜ் தான் செய்வா. ஆ எப்படின்னா, நம்ம வந்து வீட்ல வந்து இப்போ என்னைக்காவது விரதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே பாய் மேம். ஓகே பாய். சாரி ஐயய்யோன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வேற ரிப்ளை குடுக்கலன்னு கோவிச்சுட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன் கார்த்திக் சார் வந்துட்டு. சாரி. ம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா அந்த அந்த பொண்ணு பண்ற ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க சில ஹோட்டல்ல வந்து நம்ம தந்தூரி ரொட்டி நம்ம வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிடணும். தந்தூரி ரொட்டி கிடைக்கும் அதிகமா. பன்னீர் மசாலா, பாலக் பன்னீரு, அப்புறம் மின்ட்டு இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சில இடத்துல மட்டும். இவங்க செய்றதுல பூரி, சன்னா மசாலா பண்ணுவாங்கயா. ம். அ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 5 டூ 10 வெரைட்டி வெஜிடபிள்ஸ்ல பண்ணுவாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டி அதுக்கே ஒரு நெறைய ஐட்டம்ஸ். பாவக்காய் ஃப்ரை இருக்கும். அப்புறம் வந்து கத்திரிக்காய்ல ஏதோ டிஃப்ரெண்ட்டா பண்ணுவாங்க. 10 வெரைட்டியா வந்து சைட் டிஷ் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து என்னைக்காவது விரதம் சமைக்கிற அன்னைக்கு மட்டும் தான் நம்ம இந்த மாரிலாம் பண்ணுவோம். தெரியுங்களா? "அக்கா நீங்க என்ன சமைச்சு தருவீங்க?" நான் வந்து என்ன குடுப்பேன்னா, இட்லி செஞ்சு குடுப்பேன்டா. அவங்களுக்கு இட்லி பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப. இட்லி குடுத்துருக்கேன். பரோட்டா எங்க அம்மா பரோட்டா பண்ணுவாங்க. எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மதுரை பரோட்டா, பன் பரோட்டா அந்த மாரி பண்ணி குடுத்துருக்காங்க. பிரியாணி பண்ணி குடுத்துருக்கேன். டொமேட்டோ ரைஸ் பண்ணி குடுத்துருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வெரைட்டி ரைஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு வந்து எதுவுமே டொமேட்டோ வெஜிடபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாரி பாயாசம் வந்து அவங்க வந்து வெறும் இந்த ரைஸ் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜவ்வரிசி, சேமியா போட்டு பண்ணுவோமா, அந்த மாரி பண்ணி குடுத்துருக்கேன். உளுந்த வடை பண்ணுவாங்க. பட் அவங்க பண்றது நல்லா இருக்காது. நம்ம உளுந்த வடை பண்ணி தேங்காய் சட்னி வச்சு குடுத்துருக்கேன். நெறைய குடுத்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டா இருந்தது. அதனால வந்து நெறைய செஞ்சு குடுத்துருக்கேன். இங்கேயும் வந்து தமிழ்க்காரங்க நெறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. எல்லாம் இப்போ ரீசென்ட்டா ஒரு போன லாஸ்ட் இயர் இப்பலாம் நெறைய பேர் எல்லாம் போஸ்டிங் ஆகி போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் டே வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். இங்க தமிழ்க்காரங்க, ஹிந்திக்காரங்க 2 பேருமே சேர்ந்து. நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன் 2, 3 பேர் சேர்ந்து. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பிரியாணிலாம் சமைச்சோம். சிக்கன் பிரியாணி. அ நெறைய கேம்ஸ் வச்சிருந்தோம். நம்ம ஊர் கேம்ஸ் பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணுவோம். அந்த கேம்ஸு, பலூன் உடைக்கிறது நெறைய கேம்ஸ் வச்சிருந்தோம். செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் இங்க ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாங்க. தமிழ் பொண்ணு. அவங்களுக்கு வளகாப்பு இங்கேயே பண்ணோம். இங்கேயும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப்னு வச்சுக்கோயேன்டா. யோகேஸ்வரி நல்லாயிருக்கும் இங்கேயும். கொஞ்சம் நம்ம ஊரெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். யோகேஸ்வரி அப்புறம் வந்துட்டு கார்த்திக், மணி சார், அருள் எல்லாருக்கும் பாய். வந்து நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலா 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பண்ணலாம். ஏன்னா திரும்ப லஞ்ச் சமைக்கணும். அப்புறம் தான் ஈவினிங் முடிஞ்சா நான் வந்து லைவ் வர ட்ரை பண்ணுறேன். நான் டெய்லியும் வந்து மார்னிங் 10:00 எல்லோரும் லைவ்ல மீட் பண்ணலாம். யோகேஸ்வரி மேடம் என்னென்ன நீங்கள் வந்து குவார்ட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நாளைக்கு பேசலாம்டா. ஓகே. யாராவது என்ட்ட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, Instagram நாகநந்தினி 25 மெசேஜ் பண்ணுங்க. அண்டு பாய் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் லைவ்ல வந்ததுக்கு. லைவ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். பாய். யோகேஸ்வரி, கார்த்தி எல்லாரும் பாய் பாய் பாய். எல்லாருக்கும் பாய். இன்னைக்கு இத்தனை பேர் என் கூட லைவ்ல இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி.